வணக்கம். இந்த நிகழ்ச்சி செய்வதெல்லாம் நன்மை. சொல்லுங்கம்மா, என்ன உங்க பிரச்சனை? என் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனையே. ஓ, ஹவுஸ் ஓனரா? என் புருஷன் மேடம். புருஷன்னாலே பிரச்சனை தானே. என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது சகஜம்தான். எதுக்காக சந்தேகப்படுறாரு? மேடம், எனக்கு மாடலிங்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது மேடம். ஆனா கேட் வாக் பண்ணாலும் அவர் கேட்டு தான் வாக் பண்ணுன்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சவர்மா கேட்டா கூட யார் அந்த சர்மான்னு கேக்குறாரு மேடம். தவறுமா? தவறுமா இல்ல மேடம், சவர்மா. அவர் சொன்னது தவறுமா? அட அதை விடுங்க மேடம். நான் பேசிக்கலே ஒரு கர்நாடகா சிங்கர் மேடம். ஆரோமலை பாட்டு பண்ணா கூட பொடி திட்டாரு மேடம். ஐயோ, கேட்க முடியல மேடம். நான் நல்லா பாடுவேன் மேடம். ஐயோ, நான் உங்களை சொல்லல, அவர் பேசுனதை சொன்னேன். அதை விடுங்க மேடம். போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண ஒருத்தவன் தான். அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பயங்கர சந்தேகப்படுறாரு மேடம். டிவி ரிப்பேர் பண்ண வந்தவனை எல்லாம் சந்தேகப்படுறாரா? ஆமா. எங்க கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ, அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் மேடம். இத பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். மேடம், கட்டின புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ, இதான் சஸ்பென்ஸ் காலா? படம் வரைஞ்ச மாதிரி மூஞ்சா பாரு, கழுவாது இட்லி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார். அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லனா அசிங்கமா கேட்பேன். நான் சொன்னது எங்க ரெண்டு பேர் பிரிச்சு விட சொன்னேன். மேடம், அவன் என்ன சொல்றது? என்னை முன்ன பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தபா பூ தொட்டி எடுத்து மூஞ்சி மேல உட்காருங்கம்மா. டேய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு மேடம், சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி? மேடம், டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல. உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்முனு இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்ல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் வந்தாங்க. என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்ல வேலை செய்றீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. இதுல என்ன சார் தப்பு? உன் புருஷன் மான கட்டவனா இருக்கா மேடம்? நான்லாம் அப்படி கிடையாது. ஆமா, இவன் பேரு யோகிக்காரன். ஏய், நீ பேசு. தபா மைக் எடுத்தா மூக்கு மேல அடிச்சு விடுவேன், பாத்துக்க. சீக்கிரம் தபா வாயை மூடு. சண்டை போட்டு சரி, ஒரு பாத்துக்கலாம். மேடம், நான் சொல்றது கேளுங்க. மோலாங்க பாருங்க. சாமி சில போலே பிறந்து பூமியில நடந்தாயே, தூசி என கண்ணில் விழுந்து ஆறுயிர கலந்தாயே, கால் முளைச்செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடைஞ்ச போரே உள்ள. மூச்சு நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு? உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு? ஆட சட்டது வாழ்க்கையே வட்டமாச்சு. இது அஜித் சார், விஜய் சார் பார்க்காம தான் சந்தோஷம். ஆமா ஸ்வீட்டி பையா, நைட்டு வாட்ஸ்அப்ல ஐ ஆம் சோ சேட்னு போட்டிருந்தே. வாட் ப்ராப்ளம்? எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே. என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். ஓ மை காட், இந்த காலத்து பொண்ணுங்களாம் 2 o'clock வர சொல்றானா? அவ்வளோ கல்லஞ்சு கைவனா அவன்? கைவன் இல்ல, அவன் ஏன்டி அப்ப கல்யாணம் பண்ண? சரி, உனக்கு நான் சின்ன சின்ன கவிதைகள் சொல்லட்டுமா? இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவையா கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு. சொல்லுங்க சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. உன் புருஷன் செத்தா இளவு. புருஷன் செத்தா இவ்வளவு சந்தோஷம் பாரு. அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி. இருமா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. சூப்பர் 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 சூப்பர். ஆனா இது அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உட்காரத்தை தான் சொன்னேன். அப்படியே புரியாத நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷனும் இருக்கானே. உன்ன இருக்கானா அவன்? உங்க மூக்கு எப்படி அஜித் குமார் மாதிரி ஷார்ப்பா இருக்கு? தெரியலத்தம்மா. அவனும் இருக்கானே. உங்க கண்ணு எப்படி இளைய தளபதி மாதிரி டீப்பா இருக்கு? வேற வேற வேற. என் புருஷன் மூக்கு இருக்குது. மூக்கு மட்டும் தான் இருக்குது, மூஞ்ச காணோம். உங்க உதடு பாருங்களே, சூர்யா உதடு மாதிரி நச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ, சூர்யா கேட்டா என்ன செஞ்சிருவாரு? மேசே பேர் துணி மாட்டுறாங்கிற. நீ கூட தான் தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற. எனக்குன்னு ஒத்தி வந்து வாச்சிக்கிறா பார். வாச்சா? என்ன வாச்சிருக்கா பாரு நீங்க. எனக்கு இந்த காப்பி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. நான் உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? பாடுங்களே. உன்னை பார்த்த பின்பு நான். யாரா அவன் என்ன கேட்காம கம்போஸ் பண்ணது?
ஐயோ ஆ? யாரோ போ, பில் போ, போய் பாரு, போ. யாரா ஆ, எனக்கு தெரியாம எவனோ வரஸ்டாலா ஐயோ ஐயோ புருஷன் வந்திருக்கான். அவெல்லாம் ஏன்டி இங்க வரா அவன் வீட்டுல யாரு ஆமால ஐயோ எங்க போய் ஓடிட்டு தெரியல தாரா வாயில உலருது மேல வேற எவனா இருக்கானா நான் உன்னை இங்க பத்துக்கிறேன் என் மேல பெச்சிட்டு போயிட்டு கேட்டா நான் அரிசி மூட்டை வந்து சொல்லு அது சொல்ல மாட்டியா ஐயோ கீழெல்லாம் முடியாது என்னால நான் இந்த கப்போர்டுக்குள்ள ஐயோ அது சாமி ரூமா. ஓ ஜீசஸ் தலாரி எனக்கு டிவி ரிப்பேர் பண்ண தெரியுதா அடியாத ஐயோ வந்துட்டீங்க. வாங்க. மா கட்டிங் பிளேயர் இருக்காமா டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஆங்கர் வாங்க ஆங்கிரி அவரானே வரானே பாத்துப்பா பாத்து. பார்த்து தான் இருக்கிறேன் மார்னிங் சார் அதான் இவ்வளோ கிட்ட அதான் ஒயர் தாமா சரியா மாட்ட மாட்டேங்குதுமா டிவி நேத்து ஓ மாட்டிக்கும் போல் தெரியுது ஐயோ டோரே இந்த சாத்துறானே மாட்டணும் டிவி நல்லா ரிப்பேர் தம்பி. மீதி உங்க வீட்டுக்காரனை ரெடி பண்ண சொல்றேன் எருமை பால் மில்க் பண்ணி குடிக்கீங்களா மாமா? எங்க ஹோல்ஸ் இதுதான் பிரச்சனையே ஐயோ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகி சொல்ல மாட்டேது இனி அவள் வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அவள் தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும் கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டோமே तुझे देखा तो ये जाना सनम ஒன்றும் பாட்ட முடியலையா என்ன அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறா ஹலோ உன் புருஷன் என்ன சொல்கிறான் சரி அவன் கிடக்குறான் விடு தபாரு ஏய் உன் புருஷன் வெறும் மீசை மட்டும் தான் வச்சுருக்கான் ஆனால் நான் உன்னே வச்சுருக்கிறேன் ஏய் ஏய் தர்ற ஆமாம் உங்கள் அக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகாலுக்கு வந்திருந்தால அவள் பேர் என்ன வாங்க வணக்கம் சார் ஒயர் மாட்டிக்கிச்சு ஒயர் மாட்டிச்சா இல்லைங்க டிவி ரிப்பேரு அதான் பார்க்க சொன்னேன் வணக்கம் சார் ஹோல்ஸ் போட்டுருக்கிறேன் ஹோல்ஸ் போடுறியா சேம் கான்செப்ட் இப்போ சொல்லுங்க மேடம் நீங்கள் வேற சொல்கிறீங்க போன வாரம் எங்கள் வீட்டு டிவி ரிப்பேர் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார 2 பேர் கூட்டின்னு வந்தாரு ரெடி பண்ணாங்க வேலை பார்த்தாங்க நல்லா இருக்குதுன்னு காசு கொடுத்தாருன்றீங்க அவ குடும்பம் மாதிரி உங்கள் குடும்பம் மானகட்ட குடும்பமா இருக்கா மேடம் ஐயோ கஷ்டம். நான் சொன்ன டிவி ரிப்பேர் அது இல்ல சார். சரி விடுங்க. இத பாருங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு இளைஞர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அவலாம் ஏன் இங்கே வரான் அவர் பேரு பிரவீன். அவரை கூப்பிடுவோமா? மிஸ்டர் பிரவீன் ப்ளீஸ் வாங்க. இவன் யாரு மிக்ஸி ரெடி பண்ண வந்தவனா பாருங்க மேடம் என் பையன் மாதிரி இருக்கிறேன் பையனை வச்சு சந்தேகப்பட மேடம் புள்ளனா எங்க இங்க தான் உட்காரணும் அவ பாத்துல போய் உட்கார பாத்தீங்களா டேய் பிரவீன், மேடம் ஏந்து வர நீங்க மேடம் கொஞ்சம் பாத்தீங்களா இப்படி வாங்க. ப்ரூஃப்க்கு இது ஒண்ணு போதும் நல்லா சார் மோரே சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் வாழ்க்கைன்றது செடியில பூக்கிற பூ மாதிரி சார் அது ஒரு தடவை உதிர்ந்துட்டா மறுபடியும் அது ஒட்டு வைக்கிறது ரொம்ப அதெல்லாம் கஷ்டம் சம்மு போட்டு ஒட்டிக்கலாம் போடா எழுந்து எப்படி பேசுற பாருங்க வாழ்க்கையில பெரிய வியாதி எய்ட்ஸோ இல்ல கேன்சரோ இல்ல சார் சந்தேகம் தான் சார் பெரிய வியாதி சந்தேகமே இல்ல மேடம் இவனுக்கு பைத்தியம் முடிச்சது முதல்ல வெளியே ஏய் யார பைத்தியம் இது பார் தேவலாம் பார் சரி சண்டை செய்து ரசிகன் சார் இப்படி எல்லாம் பேசலாமா? வயசான ஆயா போய் வயசு பொண்ணுன்றீங்க இவன் மட்டும் வயசு பையன் ஆமா இது நான் வயசு பையன் தான் ரெண்டு காக்க பேரும் மாட்டேன் சண்டை போடுங்க. நான் முடிவு வரேன். மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா டேய் யார மாமான்றா போடா தூர மேடம் முதல்ல பிரிச்சு விடுங்க மேடம் இவன் என்ன மாமான்றா மேடம் என்ன புரிஞ்சுக்கயா பாத்தீங்களா இவன் பைத்தியம் தான் மேடம் இவன் லூஸ் கம்னாடி முதல்ல பிரிங்க மேடம் டெய்லி இது மூஞ்சி பாக்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நானே சொல்றேன் கூட வாழ ஏய் நான் மூணாவது புடிச்சிட்டு சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்றேன் ஏய் மேடம் பாத்தீங்களா அடிக்கிறா பாத்தீங்களா ஏய் நான் மிகப்பெரிய ரவுடி தெரியல ஐயோ மேடம் புத்தல மேடம் என்ன காப்பாத்து ஏய் யாரா நீங்களா அதிகமா சின்ன இது நான் சின்ன ஒரு அடியாது நீங்க யாரா நான் எல்லாரும் டேங்க் க்ளீன் பண்ண வந்தவங்களா போறே ஏய் போறே எல்லாத்தையும் நான் பார்த்து போறே அதுக்கு முன்னால ஒரு பத்திரத்துல சைன் பண்ணணும். பண்ணீங்களா? எத்தனை சைன் வேணாலும் பண்றேன் எடுத்துட்டு வாங்க எடுத்து வாங்க சார். மேல கை வைக்கிறாளா வச்சுக்காதீ ஒரு ஆம்பளை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அண்ணன் தம்பி ஏய் வரலாட்டி ஆனா ஏன் அண்ணன் தம்பி ஏண்டி வராங்க நீங்க சைன் போடுங்க. சார் வேணாம் சார் நான் சொல்றது கேளுங்க சார் அதெல்லாம் முடியாது ஐயோ கையாத்து போட்டதால தலையை மாமா ப்ளீஸ் மட்டும் பண்றது
சனியின் தொலை இனி இல்லை. இந்தாங்க மேடம். என்ன ஆச்சு? செத்துட்டாருங்க. செத்துட்டானா?